இன்னைக்கு நம்மளோட கதையில மகாபாரதத்தில் தர்மத்தில் சிறந்து விளங்கிய கர்ணனை நம் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் கர்ணன் ஒரு பாண்டவ புத்திரன் என்பது அவன் இறந்த பிறகே உலகத்திற்கு தெரியும். கர்ணனே அவன் இறப்பதற்கு சில நாட்களுக்கு முன்புதான் தான் ஒரு பாண்டவ புத்திரன் என்பதை அறிந்தான். அதுவும் கிருஷ்ண பகவானின் லீலையால். மிகவும் நல்லவனான கர்ணனுக்கு ஏன் இப்படி ஒரு வாழ்வு? இதற்கான விடை கர்ணனுடைய பூர்வ ஜென்ம ரகசியத்தில் தான் ஒளிந்துள்ளது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் கார்த்திக், இது கார்த்திகின் தேடல். கர்ணன் தன்னுடைய பூர்வ ஜென்மத்தில் சகசிரகவசன் என்ற அசுரனாக இருந்தான். அப்போது அவன் தேவர்களை மனச்சாட்சியின்றி கொன்று குவித்து வந்தான். அவனும் பிரம்மதேவரிடம் அவனுடைய உடம்பில் 1000 கவசங்கள் இருக்கும்படி வரத்தையும் வாங்கினான். அந்த அசுரனை யார் கொல்ல வேண்டும் என்றாலும் அவன் உடம்பில் இருந்த அந்த கவசத்தை நீக்கினால் மட்டுமே அவனை கொல்ல முடியும். அது மட்டுமல்ல, அந்த அசுரனை கொல்ல விரும்பும் வீரன் 12 வருடங்கள் தவம் இருந்து அதன் பின்னர் 12 வருடங்கள் அந்த அசுரனுடன் தொடர்ந்து போர் புரிந்தால் மட்டுமே அவன் உடம்பில் உள்ள ஒரு கவசத்தை மட்டும் அறுக்க முடியும். அந்த அசுரன் உடம்பில் உள்ள ஒரு கவசத்தை அறுக்க 24 வருடங்கள் தவமும் போரும் யாகமும் செய்ய வேண்டும். இப்படியே அந்த 1000 கவசத்திற்கும் செய்ய வேண்டும். அப்படி செய்தால் மட்டுமே அந்த அசுரன் மடிவான். இதை சாமானிய மனிதர்களாலும் தேவர்களாலும் செய்ய முடியாது. அதனாலேயே அந்த அசுரன் கண்ணில் பட்ட அனைவரையும் கொடுமைப்படுத்தி வந்தான். அதனால் தேவர்கள் அனைவரும் அந்த அசுரனை கொல்ல முடிவெடுத்து மகாவிஷ்ணுவிடம் சென்றார்கள். மகாவிஷ்ணுவும் தேவர்களின் மீது இரக்கம் கொண்டு அந்த அசுரனை அழிக்க முடிவு செய்தார். அதனால் விஷ்ணு தன்னுடைய சக்தியை 2 பகுதிகளாக பிரித்து நரனாகவும் நாராயணனாகவும் அவதரித்தார். இப்போது அந்த அசுரனை கொல்வதற்கு நரனுக்கும் நாராயணனுக்கும் தேவர்கள் உதவி செய்தார்கள். நரன் 12 வருடங்கள் தவமுறைய நாராயணன் 12 வருடங்கள் அந்த அசுரனுடன் போர் புரிந்து கவசம் ஒன்றை அறுத்து தள்ளினார். இப்படியே பல வருடங்கள் தவமும் போரும் புரிந்து தன்னுடைய விடாமுயற்சியால் 999 கவசங்களையும் நரனும் நாராயணனும் அறுத்து எறிந்தார்கள். இப்போது அந்த அசுரனுடைய கடைசி கவசம் மட்டுமே எஞ்சி இருந்தது. மறுபடியும் நாராயணனுக்கும் அசுரனுக்கும் சண்டை நடந்து கொண்டிருந்தது. அந்த அசுரனுடைய கடைசி கவசத்தை அறுத்து எறிவதற்குள் பிரம்ம பிரளயமும் வந்தது. அந்த பிரம்ம பிரளயத்தினால் எஞ்சியிருந்த ஒரு கவசத்துடன் அந்த அசுரன் சூரியலோகம் போய் சேர்ந்தான். சூரிய தேவரும் தன்னை தேடி வந்து உதவி கேட்டவன் அரக்கனாக இருந்தாலுமே அவனுக்கு உதவி செய்ய வேண்டியது தன்னுடைய கடமை என்று சூரிய தேவனும் அந்த அசுரனை சூரியலோகத்திலேயே இருக்கும்படி சொன்னார். அந்த அசுரனும் தனக்கு அடைக்கலம் அளித்த சூரிய தேவனையே தன்னுடைய இஷ்ட தெய்வமாக நினைத்து வணங்கி வந்தான். அதன் பிறகு அந்த அசுரனுடைய அந்த பிறவி சூரியலோகத்திலேயே முடிந்தது. அந்த அசுரன் தான் அடுத்த ஜென்மத்தில் சூரிய புத்திரனாக பிறந்த கர்ணன். அதனால் தான் கர்ணன் பிறக்கும் போதே கவசத்துடன் பிறந்தான். ஆனால் முன்ஜென்ம விதிப்படி இந்த கவசமும் அறுக்கப்பட வேண்டியதே. அதனால் தான் முன்ஜென்ம குறையை தீர்க்க பகவான் மகாவிஷ்ணு மகாபாரதத்தில் நரன் ரூபத்தில் அர்ஜுனனாகவும் நாராயண ரூபத்தில் கிருஷ்ணராகவும் தோன்றினார். மகாபாரதத்தில் பாண்டவர்கள் 12 ஆண்டுகள் வனவாசம் செய்தது முன்ஜென்மத்தில் நரன் செய்த 12 ஆண்டுகள் தவமே ஆகும். தேவர்களும் அவர்களின் உதவியின்படி தேவர்களில் ஒருவரான இந்திரதேவன் கர்ணனின் உடம்பில் உள்ள அந்த ஒரு கவசத்தையும் தர்மத்தின் மூலம் பெற்றான் என்பதை நம் எல்லோரும் அறிந்ததே. கர்ணனின் உடம்பில் உள்ள கவசத்தை நீக்கிய பின்னரே மகாபாரத போரில் கர்ணனை அர்ஜுனனால் கொல்ல முடிந்தது. கர்ணனும் முன்ஜென்ம விதிப்படி தன்னுடைய உயிரை விட்டு இந்த ஜென்மத்தில் தான் செய்த புண்ணியத்திற்காக கிருஷ்ணரால் சொர்க்கத்திற்கும் அனுப்பப்பட்டான். இன்னைக்கு இந்த மகாபாரத கதை இத்தோடு முடிந்தது. இதே போலதான் நம்முடைய இந்த வாழ்க்கையும். நம் வாழ்க்கையில் நமக்கு நடக்கும் அத்தனையும் பூர்வ ஜென்ம கர்மாக்களே ஆகும். இதை நாம் கர்ணனின் வாழ்க்கை வரலாற்றிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். நாளைக்கு நம்ம இன்னொரு அழகான பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக், இது கார்த்திகின் தேடல். வாழ்க தமிழ், வளர்க தமிழனின் பண்பாடு. நன்றி, வணக்கம்.